लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2088வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 637வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரம் திருசேரை திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள ஆழ்வாரின் பாசுரத்திலே இது 7வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் வந்தீரப்பொள் மங்கையர்கோள் தூயோன் சுடர்மான வேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சுக்காலின்புரி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 637வது பெரிய திருமொழி பாசுரம். பைவிரியும் வரி அறவில் படுகடலுள் துயில் அமர்ந்த பண்பா என்றும் மைவிரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் நீளம் செய்விரியும் தன் சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு உள்ளானார் என் அன்புதான் ஆளாம் அன்றைய ஆளாம் என் அன்புதானே என்று சொல்கிறார். திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆள் ஆம் என் அன்புதானே என்று பெருமாளை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது நான் பற்று கொண்டவனானேன், என்னுடைய அன்பை அவர்கள் மீது செலுத்தினேன் என்று சொல். எப்படிப்பட்ட பெருமாள்? படுகடலில் ஆழ்ந்த திருப்பார்கடலில் ஆழம் மிகுந்த திருப்பார்கடலிலே எப்படி படுத்திருக்கிறார்? பை விரியும் வரி அறவில் என்றால் விரிந்த படங்களையுடைய புள்ளிகளையுடைய அனந்தாழ்வான் மீது. துயில் அமர்ந்த என்றால் யோக நிதிரையிலே இருக்கிறார், பள்ளி கொண்டிருக்கிறார். அரிதுயில் என்று பொதுவாக கூறுவார்கள். இந்த பாசுரத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிற போது சொல்லுகிறார், அரிதுயில் அல்ல, வீசி வில்லிட்டு எழுப்பினாலும் எழுப்ப ஒண்ணாதபடி கண்வளர்ந்து இருக்கிற நீர்மை உடையவனே என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். இது மற்ற வியாக்கியானங்களிலிருந்து மாறுபட்டிருக்கிறது. பொதுவாக அறிகுயில் என்றால் அறிந்தும் அறியாமலும் இருப்பது போல தூங்குவது போல் இல்லாமலும் யோக நிதிரையில் இருப்பான் என்று சொன்னாலும் கூட இந்த ஒரு பாசுரத்திற்கு வியாக்கியானம் சொன்ன பெரியவாச்சான் பிள்ளை வீசி வில்லிட்டு எழுப்பினாலும் எழுப்ப ஒண்ணாதபடி கண் வளர்ந்தருளுகிற நீர்மை உடையவனே என்று உண்மையான டீப் ஸ்லீப்ல இருக்கிற பெருமாளாம் பண்பா குணசாலியே என்று. மைவிரியும் மணிவரை போல் என்றால் கருநிறம் மிக்க நீலமணி மயமான மலை போன்ற திருமேனி உடையவனே. எப்படி பச்சைமா மலை போல் மேனி என்று சொல்கிறோம், இங்கே நீலமாமணி போல் உள்ள மேனியை உடையவனே, மாயவனே, மாயங்கள் சேஷ்டிதங்கள் செய்யக்கூடியவனே என்று சொல்லி
வண்டுகள் இப்போதும் ரீங்காரமிடக்கூடிய கருநெய்தல் பூக்களானவள் கருநெய்தல் பூக்கள் நிறைந்திருக்கிற கருணைகளிலே மலர்கள் இருக்கக்கூடிய குளிர்ந்த திருச்சேரையில் உள்ள எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணி நிற்கிற என்னுடைய 5 அறிவையும் தன்னுடைய விஷயத்தில் ஆக்கி கொண்ட பெருமாள் அவருக்கு ஆட்பட்ட பாகவதர்களுக்கு என்னுடைய அன்பானது உரியதாகும் என்று சொல்லுகிறார். பாகவதர்களுக்குத்தான் நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எம்பெருமானை விட்டுவிட்டு பாகவதர்களையே பற்றுவதாக சொல்லி வருகிற பாசுரத்திலே, இந்த பாசுரத்திலே தன்சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என்று சொல்லிக் கொள்ளுதல் தகுமோ என்று சிலர் கேட்பார்களாம். எம்பெருமானுடைய அடியார்கள் என்னும் காரணத்தினாலேயே பாகவதர்களை உத்தேசித்து ஆகிறார் போல, பாகவதர்களை பற்றும் தெய்வம் என்றும் காரணத்தினாலும் பாகவதர்களை பற்றினாலே எம்பெருமானையே பற்றியதாகவும் ஆகிறது. எம்பெருமானை பற்றினாலும் பாகவதர்களை பற்றியதாகவே ஆகிறது என்று சொல்லுகிறார். திரி தந்தாகிலும் தேவபிரான் அடைக்கரிய கோல திருவுரு காண்பன் நான் பெரிய வன்குருகூர் நம்பிக்கு ஆளூர் அரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே என்று ஆழ்வாரை வணங்கினாலே பெருமாளை வணங்கியதற்கு ஒப்பாகும், அல்லது பெருமாளை வணங்கினாலும் ஆழ்வாரையே வணங்கியதாக ஒப்பாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்தேற்கு என இடத்திலே வடமொழியிலே ஆர்ஷ பிரயோகங்களிலே போல உபபத்தி கூற வேண்டும் என்று சொல்வார்கள். சிந்தித்தேற்கு என்பது சிந்தித்த எனக்கு என்று பொருள்பட நின்றாலும் கூட இங்கு அங்கனம் இல்லாமல் சிந்தித்த என்பது விசேஷமாக மட்டும் சொல்லுகிறது. திருமாலையிலே கூட மழைக்கன்று வரை முன்னேற்றும் என்ற பாசுரத்திலே உழைக்கின்றேற்கு எண்ணெய் என்று பிரயோகமும் இருப்பதை பார்க்கலாம். இப்படி பாகவதர்கள் பால் ஈடுபாடு கொண்டு பாடுகிற பொழுது பாகவதர்களையே நான் அன்புடன் பற்றி கொண்டிருக்கிறேன். அன்புடன் பற்றி கொண்ட பாகவதர்களுடைய உள்ளத்திலே பெருமாள் இருக்கிற காரணத்தினால் அவர் என்னை பற்றி கொண்டிருக்கிறார் என்று 5 புலன்களையும் அடக்கி என்னுள் அவர் புகுந்து விட்டார். அப்படிப்பட்ட பெருமாளுக்கே நான் அடிமை பயிட்டு இருப்பேன், பாகவதர்களுக்கு அன்பனாக இருப்பேன், பாகவதர்களுடைய அன்பை பெறுவனாக இருப்பேன், பாகவதர்களிடம் மட்டுமே அன்பு செலுத்துபவனாக இருப்பேன் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் பாசுரம். பை விரியும் வரி அரவில் படுகடலுள் துயிலமர்ந்த பண்பா என்றும் மை விரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் நீளம் செயல்விரியும் தன்சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேருக்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார் ஆளானார் என் அன்புதான் ஆளாம் என் அன்புதான் என்று அவர்களுக்கே என்னுடைய அன்பு உரித்தாகும் என்று சொல்லி பாசுரம். இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா அவ்யாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தை சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.